ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டூபிட் ஸ்டார் கேமிங் சேனல். நம்ம சேனல் என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னா மால் சிமுலேட்டர் 2025 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பிளேயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மாலோட ஓனராக இருக்க போகிறோம். இந்த கேம் பிளேயில் வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்மளோட டிஸ்கார்ட் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடுங்க. அதை பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். வியூஸ் போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சமயம் லைக் வர மாட்டேங்குன்னு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக எனக்கு வந்து சோகமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க. Okay, welcome to the Mall Simulator 2025 prologue. Grow your mall from scratch, expand it, offer hundreds and products and service. Every decisions you make after affects your visitors numbers satisfaction. Get your income and cost balance right and avoid bankrupt. Good luck boss. Okay, அதாவது பாஸ் வந்து நம்ம தான் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும். ஓகே, நேம் யுவர் மால். ஓகே, மாலுக்கு வந்து நம்ம வந்து பேர் கொடுக்கலாம். ஸ்டூபிட் மால். ஓகே, STUPID ஸ்டூபிட் மால். பெருசாக வைக்க முடியுமான்னு தெரியல. ஸ்டூபிட் ஷார்ப் மால். எஸ், நமக்கு பெருசாக வைக்க முடியுது. இது நமக்கு வந்து நம்ம வயலட் தீமில் வைப்போம். ஏன்னா நம்மளோடது வந்து வயலட் தீமு. இல்லைங்க, நான் பிளாக் கேட்கவே இல்லை, நான் கேட்டது வயலட்டு. ஓகே, இதையும் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, புரியல எனக்கு. பிளாக் கலரில் வந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல, இந்த பிளாக்கும் நல்லா தான் இருக்குது ஒரு சமயம் பார்த்தா. ஓகே, இப்போ நம்ம கையில் வந்து 3K இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம உள்ளுக்குள்ள ஒரு ஐ மார்க் காட்டுது. அந்த ஐ மார்க்குள்ளே நம்ம போய் பார்ப்போம் என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி. ஓகே, அன்லாக் த ஃபஸ்ட் ஸ்டோர். ஓகே, இதில் லெவல் 1 கிளாத் ஸ்டோர் தான் இருக்குது. ஓகே, நம்ம கிளாத்தை வந்து நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். ஓகே, ஓப்பன் அட்மின் டேப்லெட் பை ஓகே, மால் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணணுமா? நம்மக்கிட்ட இப்போ 1K தான் இருக்குது. இந்த டிஷர்ட்ஸ் ஒன்று, இந்த டிஷர்ட் ஒன்று, இந்த டிஷர்ட் ஒன்று, தென் பார்த்திங்கன்னா திருப்பி இந்த டிஷர்ட் ஒன்று, ஜாக்கெட் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வேண்டாம். இப்போதைக்கு நமக்கு வந்து இது ஒன்று போதும். -1 பண்ணிக்கிட்டா இப்போ நம்மக்கிட்ட 1. ஓகே, இப்போ ஜாக்கெட் வேண்டாம், ஜஸ்ட் நம்ம ட்ரெஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, பை பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா $450 இருக்குது. ஓகே, சாரி, இப்போ நமக்கு பார்சல் வந்துருக்குமா? இல்லை, இங்கே வந்துருக்கு, கடைக்கிட்டே வந்துருக்கு. ஓகே மக்களே, இப்போ நம்ம இதை அடுக்கி வைக்கணும். எங்கே அடுக்கி வைக்கிறது? ஓகே 5 ஷர்ட்ஸு. ஓகே, அப்போ நம்ம 2 பார்சலே போட்டுருந்துருக்கலாம் நினைக்கிறேன். தேவையெல்லாம் 3 பார்சல் போட்டோம். நம்மக்கிட்ட ஸ்டாண்ட். ஓகே, ஒன்று இதில் ஒன்று தான் வைக்க முடியுமா? ஓகே, இதை வந்து இப்படி அடிக்கலாம். அந்த பெஞ்சிலையும் உட்காரத்துக்கு இல்லை, பெஞ்சு நம்ம சேல் பண்ணுறதுக்கு. ஓகே, சேல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் வைக்கணுமாம்மா? ஓகே, இல்லை ப்ராடக்ட் வந்து எப்போ ப்ரைஸ் வைக்கிறது? ஓகே, இங்கே இருக்குது ப்ரைஸ் டேக்கு. ஓகே, காஸ்ட் வந்து $40, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து $70, ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு $25 வருது. டன் கொடுத்துருவோம். ஓகே, இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு $40. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். ஓகே, $62. ஓகே, $62, $22. ஓகே, ஃப்ளிப் த ஸ்விட்ச் அட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த மால் ஓப்பன். ஓகே, இந்த வந்து ஸ்விட்ச் பண்ணணும். மால் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. சூப்பர், இதில் நம்மளும் போகலாம். ஓகே, மாலுக்கு மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இந்த கடைக்கு மட்டும் ஓனர் இல்லை, நம்ம மாலுக்கே நம்ம தான் ஓனர். இதில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. ரெக்கார்ட் லெவல் 2 அது நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணல. இதெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேல் ஃப்ளோருக்கும் போயிட்டு பார்த்துக்க நிறைய இருக்குது. கேஃபெட்டேரியா, காஸ்மெட்டிக்ஸு, சினிமா, கேம் ஸ்டோரு. முக்கியமாக இதை தாங்க நம்ம அன்லாக் பண்ணணும். கேம் ஸ்டோர் உள்ளுக்குள்ளே எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ட்ரெஸ் வாங்க மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பில்லு போட ஆரம்பிக்கணும். சார், நான் வந்து இந்த கடைக்கு ஓனர் இல்லை, இந்த கம்பெனிக்கு, அதாவது இந்த மாலுக்கே நான் தான் ஓனர். உங்களுக்கு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. ஓகே, வித்தவுட் ரியாக்ஷன்ஸில் இருக்காது. நம்ம வந்து சேஞ்ச் வந்து ஓகே, டோட்டல் வந்து இப்போ நமக்கு $13 கொடுக்கணுமா? ஓகே, 1 2 3 $1 எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு டிஷர்ட் வாங்கியிருக்காரு. சார், உங்கள் சைஸு கரெக்டாக இருக்குமா? ஓகே, இப்போ நம்ம எந்த டாலரும் கொடுக்க தேவையில்லை. எஸ்கேப் டு எக்ஸிட். இப்போ இவருக்கு நான் எவ்வளோ டாலர் கொடுக்கணும்? $12 கொடுக்கணுமா? ஓகே சார், மறந்துட்டேன் $12க்கு. ஓகே, 2 டிஷர்ட் எடுத்துருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. ஓகே, $7 கொடுக்கணும்.
ஓகே. சேல்ஸ் ரொம்ப பிச்சுக்கிட்டு போகுது. ஓகே, இது ஸ்கேன் பண்ணுறாங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், $70 பண்ணுமா? ஓகே, சூப்பர் மேடம். கார்டாக கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது, யாராக இருந்தாலும். பணமாக இருந்தால் சில்லறை எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு $17 கொடுக்கணும். சூப்பர் சார், 2 டிஷர்ட் வாங்கியிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு $10 கொடுத்தா சில்லறையாக கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. ஓகே, $40 வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, நோ மோர் டிஸ்கவுண்ட்ஸ். நம்மக்கிட்ட வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது, நம்ம வந்து நியாயமான விலையில் தான் வச்சு விற்றுட்ருக்கோம். உங்களுக்கு வந்து $28 கொடுக்கணுமா? ஓகே. ஓகே, மால் லெவல் வந்து 1ல் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ இந்த டிஷர்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம மறுபடியும் இப்போ டிஷர்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் போடணும். இப்போ ஓகே, அந்த 2 டிஷர்ட் இருக்குது, விற்றுட்டோம். திருப்பி நம்மக்கிட்ட 1K வந்திருக்கு. ஓகே, இதுக்கு மேலே அந்த க்ரீன் கலர் சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா, நம்ம அதை பார்க்கவே இல்லை. பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, கார்டா சார்? ஓகே, $1 or $2 கட்டுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே அதிகமாக வாங்கினது இவர் தான். ஓகே, $62. ஓகே, மறுபடி கார்டா? பரவாயில்ல, கார்டில் இருந்தால் தப்பு இல்லை, இருக்கட்டும். ஓகே, டிஷர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி நம்ம வந்து ஆர்டர் போடணும். இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். ஆர்டர் போட்டாச்சு. இப்போ ஆர்டரில் போயிட்டு பை கொடுத்துடலாம். இப்போ நம்மகிட்ட $300 இருக்குது. இதை கொடுத்து இதே நம்ம பை கொடுத்துடலாம். அண்ட் தென் நம்மக்கிட்ட இருக்கிறத ஒவ்வொன்றா இப்போ அடுக்கி வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல பச்சை கலர் டிஷர்ட் போட்டாச்சு. இப்போ இந்த ஜாக்கெட்டை வந்து இந்த இடத்துல மாட்டிடுவோம். எஸ், ஜாக்கெட் கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த பக்கம் ஸ்டூலில் இந்த பக்கம் இது அடிக்கிடுவோம், இந்த கலரை. ஓகே, ப்ளூ. வெயிட் பண்ணுங்கள், டன்னு. ப்ரைஸ் தான் செட் பண்ணியாச்சு. மால் ஓப்பனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், மால் ஓப்பனில் தான் இருக்குது. சார், வேகமாக வந்து வாங்கிட்டு போங்க எல்லாத்தையும். கட்டன்னு காலி ஆயிடும். ஓகே. ஓகே, ஃப்ளிப் வந்து எந்த டே வந்து என் பண்ண முடியுமாம்மா? நான் எதுக்கு என் பண்ணணும், எனக்கு புரியல. எனக்கு தேவையானது அவங்க வாங்கியிருக்கேன். ஓ, கார்டா சார்? சாரி, மறந்துட்டேன் சார். இந்த மாலைக்கு நான் தான் ஓனர், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஓகே, 2 ஜாக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. கேஷு. ஓகே, $15 கொடுத்தா போதும். எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருங்க. ஓகே, ஃப்ளிப் த ஸ்விட்ச் இன் எண்ட் ஆஃப் த டே. ஓகே. ஓகே, நம்ம வந்து டே என் பண்ணியாச்சு. இன்றைக்கான ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து $520 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாலுக்கு வந்து 108 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மாலை போய் திருப்பி ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம கையில் பார்த்திங்கன்னா $480 இருக்குது. மறுபடியும் டேப் ஓப்பன் பண்ணி மால் போயிட்டு இதை 1 தடவை ஆர்டர் போட்டுடலாம். ஓகே, ஆர்டர் போட்ட உடனே வந்துடும். ஸோ இந்த ஆரஞ்சு டிஷர்ட்டு. ஸோ இதை நம்ம இந்த இடத்துல திருப்பி அடிக்க வச்சுருவோம். அப்புறம் வந்து ஜாக்கெட்ஸ் வந்து இல்லை நமக்கு. ஓகே, இந்த இடத்துல பிளான்ட்டு ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ண முடியுமா? ஓகே, இந்த இடத்துல வேணாம். ஓகே, இந்த இடத்துல ஓகே. இதுக்கு நம்ம பேரும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல க்ரீன் கலர் காமிச்சிக்கிட்டே இருந்தது. எஸ், பேர் வைக்கலாம். இதுக்கு நம்ம என்ன கடை பேர் வைக்கலாம்? KGF வைப்போமா? இதுங்க நம்ம யோசிச்சுட்டு வந்து இதுக்கு பேர் வைப்போம். இதுக்கு நல்ல பேரை வந்து யோசிச்சு வைப்போம். இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. துணிக்கடைக்கு எந்த பேர் வைக்கலாம்? ஏதோ ஒரு ஃபன்னாக காமெடியான பேர் சொல்லுங்கள், அப்படின்னா நல்லாயிருக்கும். சார் ஒரே டிஷர்ட் வாங்கியிருக்காரு. கார்டு. ஸோ $62 ஸ்வைப் பண்ணியாச்சு. ஓகே, $100க்கு ஒரே டிஷர்ட் வாங்கியிருக்காரு. சூப்பர். ஓகே, அங்கே இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு மேட்டராகவே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. $100ங்கிறது நமக்கு தான் இது வந்து பெரிய அமௌண்ட்டு. ஓகே. ஓகே, இப்போ நான் ஃபாரினர் ஆகிட்டேன், அது வேறு மேட்ரு. என்னப்பா சொல்கிறீங்க ஃபாரினர் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஃபாரினில் தான் கடை வச்சுருக்கேன். மால் ஸ்டூபிட் ஸ்டார்ட்னே ஒரு கடை வச்சுருக்கேன்னா யோசிச்சு பாருங்கள். நம்மளோட சேனலோட பேர்லேயே கடை வச்சுருக்கோம். ஓகே, ஐ திங்க் அந்த டிஷர்ட்டில் வந்து என்ன போட்டிருக்கு? குபேராவை போட்டிருக்கு. நம்ம பார்க்கவே இல்லை. இருங்க, அந்த டிஷர்ட் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். குபேரா இல்லை, சைனீஸ் கலந்த ஒரு பொம்மை ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே, மாலுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பேர்? ஒரு காமெடியான ஒரு பேராக வைக்கணுங்க.
பார்த்து என்ன பேர் வைக்கலாங்க? பேர் வைக்கிறதுக்கே பெரிய குழப்பமாக இருக்கே. கஸ்டமர்ஸ்லாம் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடையை க்ளோஸ் பண்ணாலும் கிளம்பிடுவாங்க. மாலை க்ளோஸ் பண்ணால் ஒரு நல்ல பேராக வைக்கணுமேங்க. வாங்க வாங்கன்னு வைப்போமா? வாங்க வாங்க. எஸ், வாங்க வாங்கனே பேர் வச்சுருவோம். கடை பேர் வாங்க வாங்க, நம்ம கடை பேர். ஓகே, $70. ஓகே, கேஷு $19 திருப்பி தரணுமா? ஓகே, $4 காயின்ஸில் இல்லை. $62. ஓகே, $47. $31 கொடுக்கணும். சேல்ஸ் கொஞ்சம் அள்ளுது எனக்கு கேட்டால். $40. இங்கிட்ட ஒரு $132. ஓகே, இங்கிட்ட ஒரு $13 நம்ம கொடுக்கணும். ஓகே, நீங்கள் கீழே நோட் பண்ணிங்களா? சென்ஸ் காயின்ஸில் இருக்குது. ஓகே, ஓகே, இதை முடிச்சுட்டு மாலோட டேவை நம்ம இப்போ எண்ட் பண்ண போகிறோம். ஓகே, $23 கொடுக்கணுமா? இல்லை புரியல, திருப்பி இதை எடுத்து வைக்கணும். $23. ஓகே, $43 கொடுத்துட்டோம். ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட கடையில் எந்த இது ஸ்டாக்கும் இல்லை. மாலை க்ளோஸ் பண்ணியாச்சு கடையில். ஓகே, நமக்கு இந்த தடவை $1,762 வந்திருக்கோம். நம்ம 500லேருந்து டே 2ல் $1,000 வரைக்கும் போயிருக்கோம். கிட்டத்தட்ட $2,000. இந்த ஸ்டூபிட் ஷார்ட் மால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாலாக மாறப்போகுது. இந்த இடத்துல கார்களை வந்து குமிய போகுதுன்னு நினைக்கிற ஒரு காலத்தில் பாருங்கள், நீங்கள் நடக்கும். என்னடா அது? ஓகே, மாலை இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம தேவையான பொருளை இதில் ஆர்டர் போட்டுக்கணும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. மெக்கானிக் சர்வீஸு, மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஓகே, குக் பெப்பர். ஓகே, லைசன்ஸ். ஓகே, லைசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 தான் வாங்கியிருக்கோம். இதுக்கு லைசன்ஸ் வாங்கணுன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா $1,500 வேணும். ஸோ இப்போதைக்கு நம்ம லைசன்ஸ் வாங்கினா நம்ம இதெல்லாம் வந்து ஓன் பண்ண முடியாது. ஓகே, ப்ராடக்ட்ஸில் போயிட்டு இதை திருப்பி ஆர்டர் போடுவோம். ஓகே, பை கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதெல்லாம் தூக்கிட்டு வந்து அடுக்கிற வேலை தான் நமக்கு. ஓகே, இது க்ரீன் டிஷர்ட் தானே, இங்கே வச்சிடலாம். ஓகே, ஜாக்கெட் எங்கே இருக்குது? ஓகே, ஜாக்கெட்டு 10 பீஸ் இருக்கும். இதை கரெக்டாக இங்கே மாட்டிடலாம். ஓகே, மாட்டியாச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ டிஷர்ட் வந்து 5 எஸ் அடிக்காச்சு. தென் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு டிஷர்ட்டு இங்கிட்ட ஒன்று அடிக்கலாம். சூப்பர். மறுபடியும் இது ஆரஞ்சு டிஷர்ட்டே தான். இந்த இடத்துல அடிக்கிடுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வேணுன்னா நம்ம ஆர்டரும் போட்டுக்கலாம். நமக்கு இப்போதைக்கு இந்த ப்ளூவும் இந்த க்ரீனும் ஒன்று ஆர்டர் போட்டுக்கலாம். ஏன்னா ஆரஞ்சு ஆல்ரெடி 2 இருக்குது. ஓகே, இப்போ பையிங் ஆப்ஷனில் போயிட்டு பை கொடுத்துடலாம். எஸ்கேப் பண்ணிட்டு ஓகே, இந்த இடத்துல இருக்குது இந்த க்ரீனு. ஓகே, இந்த க்ரீன் இந்த இடத்துல அடிக்கிடுவோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ இருக்குது. இந்த ப்ளூவை நம்ம இங்கிட்ட அடிக்கிடுவோம். எஸ், ப்ளூ எங்கிட்ட அடிக்காச்சு. இப்போ நம்ம மாலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. மாலை ஓப்பன் பண்ண உடனே ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமான் 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 எல்லாம் ஒடியாங்க. இந்த சேலை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம மாலை வந்து 3rd லெவல் எடுத்துகிட்டு போனோம். ஓகே, கமான் ட்ரம்ப் ஐயா வாங்க. ட்ரம்ப் வந்திருக்காரு. கூட யார் வராங்கன்னு தெரில. அவரை பாருங்களேன், ட்ரம்ப் மாதிரியே தான் இருக்கார். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி போய் கோட்டே தான் எடுக்கிறாரு. ஓகே, 1 கோட்டா 2 கோட்டா? 1 கோட் தான் எடுத்துருக்காரு. இருந்தாலும் நீங்கள் ஒரு 5-6 கோட் எடுத்துருந்துருக்கலாம்.
ஓகே மால் வந்து 10 பாயிண்ட்ஸ் மறுபடியும் ரீச் பண்ணியிருக்காங்க. என்னங்க எடுக்கிறான் அவன் பாருங்க ஒன்றுமே எடுக்காமல் இங்கே வந்து எனக்கு ப்ளூ கலர். ஓ ப்ளூ அண்ட் பிளாக். ஓகே $140. ஆக்சுவலாக இந்த ஜாக்கெட் பக்கம் போகவே இல்லைங்க, எப்படி எடுத்தான்? ஓகே ஆஸ் யூஷுவல் ஒரு பக் இருக்கும்ல ஒரு கேமில். பக்கே இல்லாத கேம் எது இருக்கும்? எல்லா கேம்ஸ்லேயும் சில பக்ஸ் இருக்கும். ஓகே பரவாயில்ல, ஒன்று எடுங்க பார்க்கலாம். ஒன்று டிஷர்ட்டு ஒன்று தானா மேடமானது? ஓகே ஓகே இப்போ $12 கொடுக்கணுமா? ஓகே சூப்பர் மேடம். கார்டு கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. சில்லற ஒன்றா எடுத்து தரணும். சூப்பர் $200 வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு $43 திருப்பி தரணும். ஓகே முடிஞ்சது. ஓகே ஒரு பச்சை கலர் துணி $70. இட்ஸ் ஓகே பரவாயில்ல. நம்ம வந்து டக்குன்னு 1.3K ரீச் பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்ம விற்றா கிட்டத்தட்ட நம்ம 2Kக்கு மேலே வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகே $25 கொடுக்கணும். ஓகே ஒரு ஆரஞ்சு $28. ஓகே கமான் சார் கமான். அந்த மேம் என்னமோ சொல்லிட்டு போனாங்க, நமக்கு தெரியல. கார்டு $110. சூப்பர்ப். இப்போ நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக அந்த டைம் ஓடுதுன்னு பார்த்தீங்களா? 17, 42, 45, 46, 47 அப்படி ஓடிட்டுருக்கு. இட்ஸ் ஓகே. கேமில் வந்து இந்த மாதிரி ஸ்பீடு ஓடுறது தப்பு இல்லை. ஆனால் காலமே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே அடுத்த நாள் வந்துடுது. மக்களே மறக்காமல் அந்த லைக் பட்டன் மறந்துடாதீங்க. லைக் பட்டன் மட்டும் மறக்காமல் அமுத்திட்டிங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சிச்சு. இதெல்லாம் விற்றே முடிச்சாகணும். ஓகே நெக்ஸ்ட் கடைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கடை என்ன அன்லாக் ஆகும், இல்லை இந்த கடையோட பேரை மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லிடுங்க. ஓகே ஒரு மாலுக்கே ஓனரே நான் தான், பெருமையாக இருக்குது. ஓகே 2 க்ரீன் டிஷர்ட் $13. ஓகே அதுக்கு மேலே நம்மளை எடுக்க விட மாட்டேங்குது. நம்ம மற்றபடி இந்த சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம்லாம் நானும் பார்த்துருக்கேன். பட் அந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்தது தான் திருப்பி வராது. பட் இந்த கேமில் அப்படி இல்லை. எக்ஸ்ட்ரா வாங்கவும் முடியல, எக்ஸ்ட்ரா கொடுக்கவும் முடியல நம்மளால். ஓகே டோட்டல் சேல்ஸ் வந்து நம்ம 5000க்கு மேலே பண்ணியிருக்கோம்மா. நான் 5000க்கு மேலே நம்ம டோட்டல் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டார்டிங் சேல்லேருந்து இப்போ வரைக்கும். சூப்பர் வெரி குட். இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே. இப்போ ஒரு $43 கொடுக்குறோம். இந்த கேம் ஸ்டீமில் தான் இருக்குது. யாருக்காவது வேணுன்னா இப்போ அமௌண்ட்டில் இருக்கா என்னன்னு தெரில. நான் வாங்கும்போது ஃப்ரீயாக தான் இருந்தது. ஓகே 2 க்ரீன் டிஷர்ட்டு. ஓகே $140. ஓகே அந்த டிஷர்ட்டில் விற்று முடிக்கட்டும். கோட்டில் விற்றுருச்சு. அந்த டிஷர்ட் மட்டும் விற்று முடிக்கிற வரைக்கும் இந்த டே வந்து என் பண்ண வேணாம். நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து கையில் கிடைக்கும். ஓகே கமான். மக்கள் சேர வந்துட்டுருக்காங்களா? வராங்களா? வரல. ஓகே யாரும் வரல. அப்போ டேவை எண்ட் பண்ணிடலாமா? எஸ் டேவை எண்ட் பண்ணிடலாம். யாரும் வரல. என்னை விடுங்கடா உள்ள. மால் ஓனரா நான்? எஸ் டேவை வந்து எண்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை விலை கம்மி தான், $688. ஏன்னா நம்ம வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். டாடா பாய் பாய்.